Good afternoon all. Welcome to Anna Administrative Staff College AMTN presents Mission 80 ல Group 2A உடைய reasoning classல தான் இருக்கும். So ஒரு சில circumstanceனால நமக்கு இன்னைக்கு போட வேண்டிய மதியம் வீடியோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி போஸ்ட்போன் ஆகுது. ஸோ நம்ம ஏற்கனவே 2 கிளாஸ் நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அந்த கிளாஸை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம் சரியா? ஸோ அதனால எப்பயும் ஈவினிங் மட்டும் பார்த்துட்டு இருப்போம். இன்னைக்கு நம்ம ஆஃப்டர்நூனும் ரீசனிங் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம், ஈவினிங்கும் ரீசனிங் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? எல்லாரும் ரெடியா? ஸோ போயிடலாமா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டாபிக் இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ். இந்த டாபிக் உங்களுக்கு புதுசு கிடையாது. இங்க என்ன அப்படின்னா, ஏதாவது விதவிதமான ஃபிகர் கொடுத்துருப்பாங்க. எந்த மாதிரி ஃபிகர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, சர்க்கிள் கொடுக்கலாம், இல்லை ஒரு ட்ரையாங்கிள் கொடுக்கலாம், இல்லை இது மாதிரி 2 ட்ரையாங்கிள் சேர்த்து ஸ்டார் ஷேப்ல கொடுக்கலாம், இல்லை இந்த பிளஸ் ஷேப்ல கொடுத்துட்டு இங்கே எனக்கு நம்பர்ஸ் ஃபில் ஆகிருக்கலாம், இல்லை இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஷேப்பில் கொடுத்துட்டு உள்ள நம்பர்ஸ் ஃபில் ஆகிருக்கலாம், இல்லைனா ஆல்ஃபபெட் ஃபில் ஆகிருக்கலாம். இதில் என்ன கேரக்டர் மிஸ் ஆகியிருக்கோ அதை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த சம்மை இப்படி தான் நம்ம வந்து லாஜிக்காக யோசிக்கணும் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. சிம்பிளாக யோசிக்கணும், அவ்வளோதான். சிம்பிளாக எப்படி மேம் யோசிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ளஸ் வச்சு யோசிக்கணும். ப்ளஸ் வச்சு வரல அப்படின்னா மைனஸ் வச்சு யோசிக்கணும். நமக்கு கொடுத்த 2 நம்பர் சின்னதாக இருக்குது, 3வது நம்பர் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் வச்சு யோசிக்கணும். மல்டிப்ளிகேஷனே வரல அப்படின்னா ஸ்கொயரு கியூபு வச்சு யோசிக்கணும். அவ்வளோதான். ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் மைனஸ் வச்சு யோசிக்கணும், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் ஸ்கொயரு கியூப் வச்சு யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி சம்ஸை எப்படி வேணாலும் யோசிக்கலாம். இந்த மாதிரி சம்ஸ் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி பார்க்கலாமா? இன்றைக்கி நான் வந்து கிரண் புக் எஸ்எஸ்சி ரீசனிங்லேருந்து கிரண்லேருந்து நான் இந்த கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் 1 ஹவரில் கவர் பண்ண முடியுமோ அதை நம்ம இங்கே கவர் பண்ணிடலாம். ரிமைனிங் கொஷின்ஸ்க்கு இதுக்கு நமக்கு பின்னாடியே சொல்யூஷனும் இருக்குது, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணி ட்ரை பண்ண போகிறீங்க. ஏன்னா எனக்கு பசில் ஆகட்டும், அப்படி இல்லைனா போன கிளாஸில் பெர்முடேஷன் காம்பினேஷன் அரித்மெட்டிக்கல் ரீசனிங் அதிலலாம் வந்து நான் உங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ எனக்கான வேலை ஜாஸ்தி. இந்த மாதிரி ரீசனிங்கில் இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ், அப்புறம் இன்னும் ஃபிகரல் சீரியஸ், விஷுவல் ரீசனிங் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் உங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி. ஏன்னா ஒரு சம்மும் ஒரு மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஸ்டாக யோசிக்காமல் ரொம்ப சிம்பிளாக ப்ளஸ்ஸு மல்டிப்ளிகேஷன் இதுக்குள்ளேயே யோசிச்சிங்கன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ கடகடன் சம்குள்ளே போகலாமா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சிம்பிள் சம்லேருந்தே ஆரம்பிக்கலாம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. 8, 27, 64 இதை பார்த்தாலே நமக்கு தெரியும். என்ன தெரியும்? கியூப் வேல்யூஸ்னு. 2 கியூப், 3 கியூப், இது என்னது 4 கியூப், இது 5 கியூப், இது 6 கியூப். அப்போ இங்கே என்ன வந்துடும்? 7 கியூப் அப்படின்னு வந்துடும் இல்லையா? ஸோ 7 கியூப் என்னது நமக்கு? 3, 4, 3 தானே 7 கியூப். ஸோ 3, 4, 3 ரைட்டா? இங்கே என்ன நடந்திருக்கு? இந்த சர்க்கிளில் இந்த மாதிரி கிளாக் வைஸில் கியூப் வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே எழுதியிருக்காங்க. ஓகே தானே? ஸோ அடுத்தது பாருங்கள், ட்ரையாங்கிள் ஸ்டார் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 7, 16, 34 அப்படின்னு இருக்குது. 7, 16ன்னு பார்த்ததும் நமக்கு என்ன தரும்? 7 2s are 14. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 7 × 2 + 2 அப்படின்னு பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு அடுத்தது போட முடியுமான்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், 16 34னா 16 × 2 32, 32 + 2 34. அதே மாதிரி இங்கே என்னது? 34 × 2 என்ன வந்துடும்? 68ன்னு வருமா? 68 + 2 70. இங்கே வருதான்னு பார்த்துக்கலாமா? 70 × 2 140ன்னு வரும். 140 + 2 142. ஸோ சேம் இங்கே 142 × 2னா நமக்கு என்ன கிடச்சிடும்? 244 சாரி 284ன்னு வரும். 284 + 2 286. ஸோ அப்போ இங்கே ஆன்சர் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. 70 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ இன்கேஸ் பிடிஎஃப் உங்களுக்கு பிளராக இருக்குது, விசிபிளாக இல்லை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் கிளாஸ் கவனிச்சிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? ஸோ அடுத்தது பாருங்கள், 2, 3, 4, 5, 5, 7, 9 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே என்னது? எனக்கு 2, 3, 4, 5 அப்படின்னு அடுத்தடுத்த நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், 5, 7, 9 அப்படின்னு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போ 5, 7, 9னா அதுக்கப்புறம் எனக்கு என்ன வரும்? 11 தான் வரும். ஸோ ஆப்ஷன் பி. இப்போ நமக்கு எந்த மாதிரிலாம் கேட்குறாங்கன்னு பாருங்கள். இந்த ஹாஃப் ஒரு பேட்டர்னு, இந்த ஹாஃப் ஒரு பேட்டர்ன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் நமக்கு கேட்கலாம். ஓகேவா? ஸோ பார்க்குற வித்தியாசமான சம்மெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு என்னது எக்ஸாமில் நம்ம இப்படியும் யோசிக்கலாம், இப்படியும் ட்ரை பண்ணலான்ற விதவிதமான ஐடியாஸை கொடுக்கும்.
ஓகேவா? ஸோ நிறைய பேர் பெர்முடேஷன் காம்பினேஷன் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சூப்பர். பசில் இன்னும் போட முடியல அப்படின்னு ஒருத்தர் மட்டும் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட சேர்ந்து உட்காந்து சால்வ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட இருந்தாங்கன்னா கைட் பண்ண சொல்லுங்கள். இல்லைனா உங்கள் மென்டார் யாராவது பக்கத்தில் உட்காந்து கைட் பண்ணால் இன்னுமே நீங்கள் எங்கே லேக் ஆகுறீங்க, எப்படி யோசிக்கணுன்றதை மாற்ற முடியும். ஸோ நீங்கள் எங்கே லேக் ஆகுறீங்கன்னு தெரியாததுனால நம்மளால் சொல்ல முடியல. சரியா? ஸோ அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. 36 இங்கே 1 5. 36 நமக்கு என்ன தெரியும்? 6 ஸ்கொயர்னு தெரியும். இங்கே 5 1ன்னு இருக்குது. அப்போ 5 + 1 அப்புறமா ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அதானே? இங்கே 4 + 3 7 அப்புறமா ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. இங்கே 7 + 5 12 அப்புறம் ஸ்கொயர். அப்போ இங்கே என்னது? 8 + 2 10. 10 ஸ்கொயர் பண்ணால் 100. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள். இங்கே 1 5 4. அப்போ 5 - 4னா 1ன்னு வந்துடும். ரிமைனிங் எனக்கு வருதான்னு பாருங்கள். 7 - 3னா 4ன்னு வருது. ஆனால் இங்கே 64ன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த சர்க்கிள் சம்ம எப்படி யோசிக்கணும்னு புரியுதா? இது ஒரு ஹாஃப், இதை வச்சு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அப்போ இதுக்குள்ளே ஒரு கனெக்ஷன் இருக்கும். இந்த குவார்ட்டரில் இன்னொரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து பிரித்து யோசிக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஃபிகர் கொடுத்துட்டா. இப்போ 7 - 3 4 4 கியூப். அப்போ இங்கே 8 - 2 6 6 கியூப் என்னது? 216. 216 எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. இங்கே என்ன வரும்? 11 - 8 நமக்கு 3 3 கியூப் 27. இந்த சம் எல்லாமே என்னை விட நீங்கள் ஈஸியாக போடுவீங்க. அடுத்து இங்கே பாருங்கள். இங்கே 2 இருக்குது. இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு வச்சு யோசிக்கணும். ஓகேங்களா? இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 2 × 2 பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா 2 ஸ்கொயர் இருக்கலாம். ரிமைனிங் சைடு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் 5 25. 5 × 2 போடல, 5 ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே 2, இங்கே 2 ஸ்கொயர். இங்கே 8, இங்கே என்ன போட்டிருக்காங்க? 8 ஸ்கொயர். அப்போ இங்கே 1, அப்போ இங்கே என்ன வரும்? 1 ஸ்கொயர். அதுவும் 1 தான். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி சம்மில் லாஜிக் கண்டுபிடிச்சிட்டா நம்ம 3 செகண்ட்ஸில் இல்லை 5 செகண்ட்ஸில் போட்டுடலாம். லாஜிக் கண்டுபிடிக்கலன்னா நமக்கு ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்மெல்லாம் நீங்கள் லாஸ்ட்டில் அட்டன் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் அப்படி இல்லைனா மிடில் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா பரபரப்பு இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு போடுறது கரெக்டாக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல பரபரப்பாக போடுறப்போ நமக்கு யோசிக்க தோணாது என்ன லாஜிக் என்னன்ட்டு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. நமக்கு 2 ட்ரையாங்கிள், அதாவது ஸ்டார் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1 2. அடுத்து இங்கே 3 4, இங்கே 5 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே பாருங்கள் 18 19, இங்கே 16 17. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த நம்பர் பக்கத்தில் இருக்கா? ஸோ 18 19 16 17 1 2 3 4 5 6ன்னு. அப்போ இங்கே 15 இருக்குது. இங்கே என்ன வரலாம்? 16 வரலாம், அப்படி இல்லைனா 14 வரலாம். இங்கே ஏற்கனவே எனக்கு 16 வந்துருச்சு. ஸோ அதனால எனக்கு ஆப்ஷன்லேயும் 16 இல்லை. ஸோ 14 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக அடுத்தடுத்து வர்ற மாதிரி கூட இருக்கும். இந்த இடத்துல எனக்கு ஸ்கொயரு ப்ளஸ் மைனஸ் தான் பண்ணியிருக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி சம்மில். ரைட்டா? அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. 30 14 63 அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த சம்மில் எப்படி யோசிக்கலாம்? இங்கே 13 இருக்குது. 13னா என்னது? இங்கே 15. ஸோ 2 × 15 30யா? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இங்கே 2 × 7 14, அதுவும் கரெக்டாக வந்துருச்சு. அப்புறம் அடுத்து என்ன வரும்? 2 × 7 14 போட்டாச்சு. அப்போ இங்கே என்னது? 7 × 9ன்னு போடணும். 7 × 9 என்னது? இங்கே 63 வந்துருச்சு. அப்போ இங்கே என்னதான் வரணும்? 15 × 9 தான் போடணும். ஸோ 15 × 9 என்னது? 45 4. So 9 + 4 135. So option C is the correct answer. Clear? அடுத்தது பாருங்க. இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்தும் கேட்கலாம். இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்து கேட்டால் நம்ம எப்படி யோசிக்கணும்னு பார்க்கலாமா? எப்படி யோசிக்கலாம்? எய்தர் எனக்கு இந்த ரெண்டையும் ஆப்போசிட்டில் மல்டிப்ளை பண்ணி ஏதாவது போட்டிருக்கலாம், இல்லைனா இது ரெண்டுத்துக்குள்ளே ஏதாவது ரிலேஷன் இருக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி யோசிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த சம்முக்கு எப்படி யோசிக்கலாம்? இங்கே எனக்கு 8ன்னு இருக்குது. ஓகேவா? இங்கே எனக்கு 5 13. டிஃப்ரென்ஸ் எதுவும் நமக்கு என்னது? பெருசாக ஏதாவது இருக்கா? பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இது எப்படி வந்திருக்கும் யோசிங்க. இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ இந்த 5 + 3 எனக்கு என்னது? 8. ஸோ அதை மாதிரி யோசிச்சா வேறு ஏதாவது வருதான்னு பாருங்கள். இங்கே 5 + 3 8. அதை மாதிரி யோசிக்கணும்னா இங்கே இருக்கிற இந்த நம்பரையும் இதையும் நான் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணுமா? அப்படி இல்லைனா வேறு எப்படி? இங்கே 5 இங்கே 1 இருக்குது. 5 + 3 இங்கே 8ன்னு வந்த மாதிரி இங்கே 5 + 1 6ன்னு வந்திருக்கணும். அந்த மாதிரி நமக்கு வரல. ஸோ எப்படி வரலாம்? டோட்டலாக ஆட் பண்ணியிருக்காங்களா இல்லை என்ன பண்ணியிருக்காங்கன்னு எப்படி யோசிக்கலாம்?
இந்த சம்மில் சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படி யோசிக்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான சம்மு. இங்கே பாருங்களேன், 3 + 2 5. ஒருவேளை இப்படி போட்டிருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சா 3 + 2 5வா? அதுக்கப்புறம் இங்கே என்னது 4 இருக்குது. 4 + 3 எனக்கு என்னது 7 தான் வரணும். ஆனால் 8ன்னு போட்டிருக்காங்க. அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்கன்னு எடுத்தால் இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்கன்னு தானே வரணும். அந்த ஆர்டரில் நமக்கு வரல இல்லையா? ஸோ அப்போ ஆட் பண்ணலை. வேறு ஏதாவது மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். 4 × 2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 8 இங்கே வந்துடும். ஓகேவா? அப்போது 1 × 3 பண்ணியிருக்கணும். 1 × 3ன்னு பண்ணி 3 இந்த சைட் போட்டிருக்கணும். ஆனால் இங்கே என்ன 13 1ஐயும் 3ஐயும் அப்படியே போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த சம்மை எப்படி யோசிக்கலாம்? இந்த சம்மில் பின்னாடி சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி யோசிச்சுருப்பாங்க. இங்கே நம்ம இன்னொரு மாதிரி யோசிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே 4 × 2 8. இதை என்ன பண்ணியிருக்காங்க? மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் 4 + 1 5 ஆப்போசிட்டில் எழுதியிருக்காங்க. ஓகேவா? 4 + 1 5 ஆப்போசிட்டில் எழுதியிருக்காங்க. அடுத்து இங்கே பாருங்கள் 1 3. இந்த ரெண்டையும் எனக்கு மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்காங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்காங்க. அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே சேர்த்து எழுதிட்டாங்க. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. அப்போது இங்கே என்ன வரும்னு சொல்லுங்கள்? இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி இந்த சைட் போட்டாங்க. அப்போ இந்த சைட் போடுறப்போ எனக்கு இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். ரைட்டா? இங்கே 4 + 1 5. இங்கேயும் 3 + 2 எனக்கு என்ன தான் வரும்? 5 தான் வரணும். ஆனால் ஆப்ஷனில் அது வருமா? வராது. இங்கே எனக்கு எந்த லாஜிக்குமே எனக்கு செட் ஆகலை. ஸோ இதை எப்படி யோசிக்கலாம்? இதை வேறு மாதிரி இன்னும் எப்படிலாம் யோசிக்கலாம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே 5, இங்கே 5, இங்கே 3 8. ஸோ இது ரெண்டையும் எனக்கு ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அதை மாதிரி இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 5 இல்லையா? இப்போ இந்த 3ஐயும் இதையும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு இங்கே வரணும். அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும்? அப்புறம் எனக்கு என்ன வரணும்? இதையும் என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணால் இங்கே உள்ளே வந்திருக்கணும். அப்படி தானே வந்திருக்கணும் இல்லையா? ஸோ அப்படி போட்டால் வருதான்னு பாருங்கள். இங்கே 13 + 5ன்னு போட்டால் 18. அதுவும் வரல. இதை நமக்கு எப்படி யோசித்தாலும் வரல. ஸோ இங்கே என்ன பண்ணணும்? இது வெளியில் இருக்கிறது, இது உள்ளே இருக்குது. ஸோ 5 + 3 8. இப்போ என்ன பண்ணணும்? இது வெளியில் இருக்குது, இதுதான் உள்ளே இருக்குது இல்லையா? அப்போது இந்த 8 + 4 என்னது? இங்கே 12. அப்புறம் இது என்னது? இது வெளியில் இருக்குது, இது உள்ளே இருக்குது. ஸோ 12 + 1 13 அப்படின்னு வருதா? புரியுதா என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு? இங்கே பாருங்கள், இந்த 5 இந்த ஹாஃப் சர்க்கிள்குள்ளே இருக்குது, இதுக்குள்ளே இருக்கிற இந்த 3 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 8. ஓகேவா? அதுக்கடுத்து இங்கே வெளியில் இருக்குது ஹாஃப் சர்க்கிளில் 8. இந்த 8 இதுக்குள்ளே இருக்கிறது 4. ஸோ 8 + 4 12. அதுக்கப்புறம் இங்கே ஹாஃப் சர்க்கிள்குள்ளே இருக்குது, அப்புறம் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ 12 + 1 13. இதே லாஜிக் இப்போ பாருங்களேன், இங்கே ஹாஃப் சர்க்கிளில் 13 இருக்குது, இங்கே உள்ளே இருக்குது. ஸோ 13 + 2 எனக்கு என்னது? இங்கே 15 தான் வந்திருக்கணும். ஆனால் இங்கே 5ன்னு இருக்குது. ஆனால் அந்த லாஜிக் எனக்கு இங்கே மட்டும் அப்ளை ஆகலை. ஓகேவா? எனக்கு ரிமைனிங் 3த்துக்கும் அப்ளை ஆகிருக்கு. ஸோ ஆன்சர் 12 தான். ஓகேவா? புக் பேக் சொல்யூஷன் படி ஆன்சர் 12 தான். 3 இதுக்கு அப்ளை ஆகுது, ஆனால் இங்கே 5 வர்றதுக்கு இந்த இடத்துல எனக்கு அப்ளை ஆகலை. இந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸும் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அங்கே நமக்கு எல்லா லாஜிக்கும் அப்ளை ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அடுத்த சம் போகலாமா? அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 3 16 81 அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சென்டரில் இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள் 3 × 5ன்னு போட்டால் எனக்கு 15 வருமா? இங்கே 16 இருக்குது. அப்போ 3 × 5 + 1 பண்ணியிருக்காங்க. அப்புறம் அடுத்து என்னது? 16 × 5 போட்டால் என்ன வரும்? 18 வருமா? + 1ன்னு போட்டால் 81. அதுக்கடுத்து 81 × 5ன்னு போட்டால் என்ன வரும்? 405 + 1 போட்டிருக்காங்க. ஸோ 406. அப்போ இங்கே என்ன வரும்? 406 × 5 30 20 20 30 + 1. ஸோ 20 31 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ எப்படி யோசிக்கணும்னு புரியுதா? அடுத்தது பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 11 to 34 வரைக்கும் டயக்ராம்ஸ் நமக்கு விதவிதமாக கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்படி வேணால் டயக்ராம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து எப்படி வேணால் யோசிக்க சொல்லலாம். இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? 10 18 8 6 14 4 அப்படின்னு இருக்குது.
ஸோ இங்கே 10 4 உள்ள 6ன்னு இருக்குது. ஸோ இங்கே 10 இங்கே 4. அப்போ இது ரெண்டையும் எனக்கு மைனஸ் பண்ணால் இங்கே 6 வரும். ரிமைனிங் இதுலேயும் அப்படி வருதான்னு பார்க்கலாம். 18 4 மைனஸ் பண்ணால் 14. இங்கே 10 18 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 8. ஓகே, அப்போ இங்கே 14 8 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 6. 22 8 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 14. அப்போ 22 14 இதையும் மைனஸ் பண்ணால் 8. இப்போ இந்த லாஜிக் தான் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருச்சா? அப்போ இங்கே என்னது 11 மைனஸ் 5 6, 15 மைனஸ் 11 4. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும் 10. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள் 2 4 20 இருக்குது. இங்கே எனக்கு 2 நம்பர் சின்னதாக இருக்குது, ஆனால் இங்கே பெரிய நம்பராக இருக்குது இல்லையா? அப்போது இங்கே கண்டிப்பாக என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு தோணும், நமக்கு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு தோணணும். மல்டிப்ளை பண்ணதும் எனக்கு கரெக்டாக வரலன்னா அதுக்கப்புறம் ஸ்கொயர் கியூப் பற்றி யோசிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 2 4 சார் 8ன்னு தான் வரும். ஆனால் இங்கே அதுக்கப்புறம் ஸ்கொயர் யோசிங்களேன். இங்கே 4 ஸ்கொயர் 16, இங்கே 2 ஸ்கொயர் 4. அப்போது 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கலாமா? இங்கே 3 ஸ்கொயர் 9, 9 ஸ்கொயர் 81, 81 ப்ளஸ் 9 90. அப்போ அதான் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே என்னது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் 26 தான் நம்மளுடைய ஆன்சர், ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் மாதிரி கொடுத்து ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன இருக்குது 3 3 இது 39. அப்போ இங்கே என்னது 3 3 39னா 3 3 சார் 9. இதையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 3 × 3 ப்ளஸ் இது என்னது 6 5 இதையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 6 5 சார் 30. அப்புறமா ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க. 9 ப்ளஸ் 30 39. இப்போ இதை என்ன பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் 16. அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் 7 5 சார் 35. அப்புறம் ப்ளஸ் பண்ணுமா, ப்ளஸ் பண்ணால் என்ன வரும் 151 அப்படின்னு வரும். ஸோ 51 தான் இங்கே இருக்குது. அடுத்து அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுவோமா 3 4 சார் 12. நெக்ஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுவோம் 5 5 சார் 25. அப்போ இங்கே என்னது 37. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? அடுத்தது பாருங்கள் 9 1 5 3 6 4 அப்படின்னு வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த சம்மை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்? இந்த சம்மில் ஒன்று இது 3ஐயும் ஏதாவது பண்ணியிருக்கலாம், இது 3ஐயும் பண்ணிட்டு அப்புறமா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஆட் பண்ணியிருக்கலாம். நடுவில் இருக்க நம்பர் பாருங்கன்னா ரொம்பவே பெருசு. ஸோ மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கலாம். 9 × 1 9, 9 × 5 45. இங்கே 6 4 சார் 10, சாரி 6 4 சார் 24. 24 × 3 என்ன வரும் 24 × 3 12, 1 72. 72. ஸோ 72 × 45 பண்ணியிருப்பாங்களான்னு யோசிச்சா கூட நமக்கு என்ன வந்துடும், யூனிட் டிஜிட் மட்டும் வச்சு பாருங்கள். யூனிட் டிஜிட் மட்டும் வச்சு பார்த்தா 72 × 45னா என்னது 10 0 தான் வருது. ஆனால் இங்கே 551 வருது. மேபி +1 பண்ணியிருக்கலாமோ. ஸோ அதனால் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் மல்டிப்ளை பண்ணி. ஸோ 72 × 45 அப்படின்னு ட்ரை பண்ண போகிறோம். 72 × 40 ஃபஸ்ட்டு பண்ணலாமா, 8 28. ஸோ 0. நெக்ஸ்ட்டு 72 × 5னா 10 1 36. ஸோ 0 ரொம்ப பெரிய வேல்யூவாக போகுது. அப்போவும் அவங்க இப்படி பண்ணல, வேறு என்ன பண்ணியிருக்காங்கன்னு யோசிக்கலாம். ப்ளஸ் பண்ணிவிட்டு அப்புறமா மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு யோசிக்கலாமா? அப்போ இங்கே 9 + 1 10, 10 + 5 15. இங்கே என்னது 6 + 4 10, 10 + 3 13. 15 × 13 என்னது 15 × 13. 5 3 சார் 15, 1 4 5 1. ஸோ 195 தான் இருக்குது. 195 551. ஸோ இங்கே நமக்கு அப்படியும் பண்ணல. வேறு இதை எப்படி யோசிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஆன்சர் தெரிஞ்சால் இங்கே பாருங்களேன் 915. ஆன்சர் தெரிஞ்சால் இவ்வளோ தானா, இதுக்காக இப்படி யோசித்தோம் அப்படின்னு இருப்பீங்க. 915. இங்கே 364. ஸோ 364. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணியிருக்காங்க. 5 4 1, 11ல் 6 போச்சுன்னா 5, 8ல் 3 போச்சுன்னா 5, 551. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் லாஜிக். அப்போ இங்கே என்ன பண்ணோம் 5 4 3 மைனஸ் 7 8 9. ஓகேவா? மைனஸ் பண்ணால் என்ன வரும் 6 4 246. அதுதான் போட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள் 863 மைனஸ் 241. ஸோ 2 2 622. புரியுதா? ஆன்சர் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ எப்படி யோசிக்கணும்னு புரியுதா? நம்ம என்ன பண்ணோம், தனித்தனி டிஜிட்டாக வச்சு ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்த்தோம். அப்படி வரல, இப்போது நம்ம மைனஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இதை பார்த்ததுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 9 - 3 6. அப்போ இங்கே 5 வந்திருக்கு. அப்போ மொத்தமாக எடுத்தால் வருமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்னு புரியுதா? அடுத்தது பாருங்கள் 5 6 4ன்னு இருக்குது. ஸோ நடுவில் 12ன்னு இருக்குது. அப்போ இதை எப்படிலாம் யோசிக்கலாம் நம்ம?
ஏதாவது சிம்பிளாக யோசிச்சு பார்ப்போமா? எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 11, 11 + 4 15, 15லேருந்து -3 பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கலாமா? இங்கே 13, 13 + 5 18, ஆனால் இங்கே மைனஸ் பண்ணல ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வித்தியாசமான பேட்டர்னாக இருக்காது. அப்போ இதை எப்படி யோசிக்கலாம்? 6 5s are 30, 30 × 4 என்ன வந்துடும் எனக்கு? 120 அப்படின்னு வருமா? 120, ஆனால் உள்ள 12 தான் போட்டிருக்காங்க. அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 6 7s are 42, 42 × 5 என்னது? 10 1, ஸோ 20, 210. அப்போ டிவைடட் பை 10 பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர்றதை எனக்கு டிவைடட் பை 10ன்னு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம்? நடுவில் சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு மைனஸு அப்படின்னு யோசிங்க அப்படின்னு சொன்னோம். பெரிய நம்பராக இருந்தால் தான் நம்ம மல்டிப்ளிகேஷன் ஸ்கொயர் க்யூப்லாம் யோசிக்கணும்னு சொன்னோம். ஆனால் இங்கே பாருங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் பண்ணியிருக்காங்க. நமக்கு அப்போயும் நடுவில் சின்ன நம்பர் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும்? ப்ளஸ்ஸு மல்டிப்ளிகேஷன்லாம் யோசிக்கணும். அப்படி இப்போ யோசிச்சுட்டு வரல அப்படின்னா இந்த மாதிரியும் நம்ம யோசிக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான சம்மெல்லாம் பார்க்குறப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக எழுதிட்டே வரணும், எப்படி அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்ட்டு. அப்போ தான் நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி திருப்பி பார்க்குறப்போ நம்ம ரிவிஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும்? 8 4s are 32, 32 × 10 320, 320 டிவைடட் பை 10னா இங்கே என்ன வந்துடும்? 32. ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்கள் 16th. 16th என்னது? 15 2, இங்கே 8 5 6ன்னு இருக்குது. 15 × 2 30, இங்கே 5 6 30, ஸோ 30 + 30 60, ஆனால் இங்கே 18 இருக்குது. ஸோ 80 + 20 60 + 20 போட்டிருப்பாங்களோன்னு யோசிக்கலாம். அப்படின்னு பார்த்தா இங்கே ஏதாவது வருதான்னு பாருங்கள். 9 7s are 63, 6 4s are 24. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு கம்மியாக வருது. அப்போது நம்ம இந்த சைடாக ட்ரை பண்ணி பார்ப்போமா? 15 × 5 என்ன வரும்? 15 × 5 75. இங்கே 2 6s are 12. அப்படி பண்ணால் 7 87, -7 பண்ணியிருக்காங்க அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 36. இது என்னது? 42. 42 பண்ணால் 8 78. ஓகே. ஸோ இங்கே 87லேருந்து 80 வரணும்னா -7 பண்ணியிருக்கணும். இங்கே 78லேருந்து -7 பண்ணால் எனக்கு என்ன வரும்? 71 தான் வரும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? -13 பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே -13 பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த லாஜிக் கரெக்டான்னு பாருங்கள். இந்த லாஜிக் கரெக்டா இல்லை வேறு ஏதாவது லாஜிக் வருமா? இங்கே -7 தான், ஆனால் இங்கே -13. இந்த லாஜிக் யூஸ் பண்ண முடியுமா? இந்த லாஜிக் யூஸ் பண்ண முடியுமா முடியாதுங்களா சொல்லுங்கள்? எனக்கு மைனஸ் பண்ணால் எல்லாம் ஒரே வேல்யூவில் தான் பண்ணியிருக்கணும். அப்போது இந்த லாஜிக் யூஸ் பண்ண முடியாது. வேறு எப்படி யூஸ் பண்ணலாம்? ஸோ இங்கே 15 - 5 அப்படின்னா என்ன வரும்னு சொல்லுங்களேன். 15 - 5 10. ஓகேவா? 15 - 5 10. இங்கே 2 + 6 12. ஓகே தானே? 2 + 6 12. இங்கே 10 × 12 என்ன வந்துடும்? 10 × 12 120. ஆனால் இங்கே எனக்கு என்ன இருக்குது? 18 இருக்குது. அப்போது என்னால் மைனஸும் பண்ண முடியாது. அப்போ இந்த சம்மை எப்படி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லுங்கள். 15 5 மைனஸ் பண்ணால் எனக்கு 10. ஓகேவா? அடுத்து இங்கே எனக்கு 6 + 2 அப்படின்னா இங்கே என்ன வரும்? 8ன்னு வரும். ஸோ 10 × 8 80. நான் ஏன் ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் சொல்லாமல் எப்படிலாம் நம்ம யோசிப்போம்னு சொல்கிறோன்னா, ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஆன்சர் தெரிய போகிறதில்ல. அந்த சம்மை பார்த்ததும் நம்ம எப்படிலாம் யோசிப்போம்னு நமக்கு தெரியணும். ஸோ அதனால தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் 9 - 4னா 5. இங்கே 7 + 6னா எனக்கு என்ன வந்துடும்? 13. 13 × 5 எனக்கு 65. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். 13 - 11 2. 16 + 8 என்ன வந்துடும்? 16 + 8 24. ஸோ 2 × 24 ஆன்சர் என்னது? 48. ஓகேவா? அடுத்தது பாருங்கள் 12 8 18 இருக்குது. இங்கே 16 7 207 இருக்குது. ஸோ இதை எப்படி யோசிக்கலாம்? 12 8 80. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாமா? ஸ்கொயர் பண்ணால் 144. இங்கே எனக்கு 8 ஸ்கொயர் பண்ணால் 64. ஏன்னா 12 × 8 எனக்கு 96ன்னு வரும். 96லேருந்து -16 பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரியும் யோசிக்கலாம்.
பண்ணால் இங்கே என்ன வரும் எனக்கு 16 into 7 4 112ன்னு வரும். ஆனால் இங்கே டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணலை 16 into 7ஓ இல்லை 12 into 8ஓ பண்ணல. அப்போ இங்கே நம்ம ஸ்கொயர் பண்ணி யோசிச்சு பார்க்கலாம். 144 64ன்னு இருக்குது. ஸோ 144 64 மைனஸ் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள் 80. ஸோ அந்த 80 தான் இங்கே இருக்குது. அப்போ இங்கேயும் 16 ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர் அப்படின்னு யோசிக்கணும். 16 ஸ்கொயர் என்னது 256ஆ? ஸோ 256. 7 ஸ்கொயர் 49. அப்போ இங்கே என்ன வரும் 207ஆ? ஓகே. ஸோ சேம் தான் இங்கே அப்ளை பண்ணும். சேம் என்னது 25 ஸ்கொயர் மைனஸ் 21 ஸ்கொயர். 25 ஸ்கொயர் நமக்கு என்ன வந்துடும் 625. 21 ஸ்கொயர் என்னது 2 ஸ்கொயர் 04. 1 ஸ்கொயர் 01. 2 1s are 2, 2 2s are 4. ஸோ 04. 441. 441 மைனஸ் பண்ணால் என்ன வரும் 5ல் 1 போச்சுன்னா 4, 12ல் 4 போச்சுன்னா 8. ஸோ 184. 184 எந்த ஆப்ஷனில் இருக்குது ஆப்ஷன் ஏல. ஸோ 25 ஸ்கொயர் மைனஸ் 21 ஸ்கொயர் இப்படியும் யோசிக்கலாம். அடுத்தது பாருங்கள் இதுலேயே எனக்கு இங்கே 2 தான் இருந்துச்சு, இங்கே 3 இது வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 6 ரொம்ப சின்ன நம்பராக இருக்கா? ஸோ இந்த சம் நம்ம எப்படி யோசிக்கலாம்? இந்த சம் எப்படி யோசிக்கலாம்? 6 இங்கே 12 18 13 இருக்குது. 6 இது என்னது 6 2s are 12. இது 6 3s are 18. இது 6 5s are 30. இங்கே 8ன்னு இருக்குது. இது என்னது 8 2s are 16. இது 8 4s are 32. இது 8 5s are. இங்கே பாருங்கள் இங்கே இது 2 இது 3 இது 5ன்னு இருக்குது. இது 2 இது 2 4 5ன்னு இருக்குது. ஓகேவா? ஆனால் எனக்கு என்னது எல்லாத்துலேயுமே 6 6 6 காமனாக இருக்குது, அதான் இங்கே போட்டிருக்காங்க. எல்லாத்துலேயும் 8 8 காமனாக இருக்குது, அதான் இங்கே போட்டிருக்காங்க. அப்போது இங்கே எல்லாத்துலேயும் என்ன காமனாக வரும்னு பாருங்கள் 9 2s are. இது 9 4s are. இது 9 3s are அப்படின்னு வரும். அப்போ இது மூணுமே எதோட மல்டிபிள்ஸ் 9ஓட மல்டிபிள்ஸ். ஸோ ஆன்சர் 9 ஆப்ஷன் சி. ஓகேவா? இது ஏற்கனவே நம்ம எல்லாமே இது டிஎன்பிஎஸ்சியில் பார்த்துருப்போம் ப்ரிலிம்ஸில். ஓகேவா? நார்மல் ஆப்டிடியூட்லேயே பார்த்துருப்போம். பட் ஆனால் என்னென்னா நமக்கு கொஷின்ஸ் இதிலேருந்து கம்மியாக வரும் முன்னாடி. இப்போது வந்து நமக்கு ரீசனிங்கில் பார்க்குறப்போ இதுலேயும் மேக்ஸிமம் நமக்கு எவ்வளோ தான் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 2 கொஷின் தான் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு மேலே கேட்குறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இந்த கேப்பில் நீங்கள் அடுத்த கொஷின் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். 19 1 இங்கே என்னது 5 4 29ன்னு இருக்குது. ஸோ இதை எப்படி யோசிக்கலாம்? 5 4s are 20. ஸோ 5 into 4 20 வந்துருச்சு. ஓகே. 5 + 4 9ன்னு வந்துருச்சு. சிம்பிளாக இருக்குல்ல? இதே இது நமக்கு அடுத்ததுக்கும் அப்ளை ஆகணும். அடுத்ததுக்கு நிறைய இதில் அது மாதிரி அப்ளை ஆகாமல் போயிடும். ஸோ இங்கே 3 8s are 24. ஓகே வருது. ஸோ 8 + 3 11 கரெக்டு தான். அப்போ நம்ம யோசிச்சது. அப்போ இங்கே என்னது 9 4s are 36. 9 + 4 13. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்கள் 131ன்னு இருக்குது. ஸோ இங்கே 234 இங்கே 165ன்னு இருக்குது. ஏற்கனவே இந்த மெத்தடில் ஒரு சம் பார்த்தோம். எப்படி யோசிச்சு பார்த்தோம்? இந்த 3 நம்பரையும் அப்படியே ஒன்றா போட்டோமா? ஸோ 234 165ன்னு மைனஸ் பண்ணி பார்த்தா என்ன வரும்? 14ல் 5 போச்சுன்னா 9. இங்கே 2ன்னு இருக்கும். ஸோ 12ல் 6 போச்சுன்னா 6. 69 தான் வருது. ஸோ அப்போ இதை நம்ம மொத்தமாக எடுத்து யோசிக்க முடியலை. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம எப்பயும் போல் யோசிச்சு பார்ப்போமா? ஸோ நேற்று நிறைய பேர் போட்டிருந்தீங்க நம்ம நிறைய யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ அதை நிறைய பேர் போட்டிருந்தீங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருந்தீங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் ரியல் லைஃப்பில் நார்மலாக கிளாஸ் எடுக்கிறப்போ ரைட்டாக கிளியராக அது நம்ம யூஸ் பண்ணுவோம். ரியல் டைமில் நானும் பார்த்துக்கலாம் எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய வரும் ஏன் இதில் இருந்தும். ஸோ அந்த மைண்ட் வாய்ஸ் வந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒரு சிலர் மெயின்ஸ் கிளியரா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து நிறைய டைம் பண்ணியாச்சு. ஆனால் லாஸ்ட்டில் எண்டில் போகிறப்போ ஏதாவது மிஸ்டேக்லாம் வந்துடுது. ஸோ எனக்கு ஃபைனலாக இன்டர்வியூ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக குட் நியூஸ் இருந்தால் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ அடுத்தது பாருங்கள் 165 2 3 4. இதை எப்படி யோசிக்கணும்? நம்ம இங்கே நமக்கு பிரித்து யோசிக்க சொல்லியிருக்காங்க. 2 - 1 1, 6 - 3 3, 5 - 4 1 அப்படின்னு இருக்குது. ஸோ பார்த்தீங்களா? ஸோ இவங்களும் பிரித்து யோசிச்சா ஈஸின்ற மாதிரி பிரித்து யோசிச்சுட்டாங்க. நம்ம சம்ம தான் பிரித்து போடுவோம், இவங்க டிஜிட்டே பிரிச்சுட்டாங்க. ஸோ 4 - 2 2, 6 - 2 4, 8 - 0 8. ஸோ எப்படிலாம் யோசிக்கணும்னு நமக்கு சொல்லி தராங்க பாருங்கள். இப்போ இங்கே 7 - 5 2, 9 - 3 6, 3 - 1 2. ஸோ 262.
ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருத்தர் வந்து என்னோட ஸ்டோரி இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என் ஸ்டோரி இன்ஸ்பிரேஷனாக இருக்காது. என் ஸ்டோரி 10 இயர்ஸ் ஸ்டோரி நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். மேம் இதுக்கப்புறமும் நீங்கள் கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுமா அப்படின்ற மாதிரி தான் கேட்பீங்க. பட் ஆனால் ஒரு நாள் சொல்லலாம், லெட்ஸ் டாக் சீரியஸ் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளை என்னைக்காவது கூப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். ஸோ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உங்கள் ட்ரீம்ஸை நோக்கி போயிட்டே இருங்க. அதுதான் இன்னைக்கு கோட் ஆஃப் த டேன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுறதுக்கு என்ன கொஷின்னு பார்க்கலாமா? அந்த கொஷினை நான் ஈவினிங் சொல்கிறேன். ஈவினிங் செஷனும் நம்மளது தான். மேம் டெய்லி நீங்கள் தானா அப்படின்னு யோசிக்காதீங்க. நமக்கு கிளாஸஸ் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அதனால நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், 25, 64, 49, 36 இது எல்லாமே எனக்கு அதோட ஸ்கொயர் வேல்யூ இல்லையா? ஸோ இதெல்லாம் என்னோட ஸ்கொயர் வேல்யூ? இது 6 ஸ்கொயரு, இது 8 ஸ்கொயரு, இது 5 ஸ்கொயரு, இது என்னது 7 ஸ்கொயர். அப்போது 5, 6, 7, 8 அப்படின்னு இருக்குது. ஸோ 5, 6, 7, 8 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஒரு வேளை 26ன்னு வருமோ? ஸோ 5, 6, 7, 8 8, 7, 15ன்னு வரும். ஸோ இது 11, அப்போ 26 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 15ன்னு வருது. அப்போ இது என்னது 3 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர், இது 9 ஸ்கொயர், 4 ஸ்கொயர். 3 + 4 7, இங்கே 9 + 5 14. ஸோ 14 + 7 21. ஓகே. அடுத்து இங்கே என்னது 5ஓட ஸ்கொயர், இது 12ஓட ஸ்கொயரு, இது 6ஓட ஸ்கொயர், இது 8ஓட ஸ்கொயர். 8, 6 என்னது 14, 12 + 5 17. ஸோ 131 தான் நம்மளுடைய ஆன்சர். 31 ஆப்ஷனில் இருக்கா? இருக்குது, நல்ல வேலை. ஸோ ஆப்ஷன் டி. அப்படி இல்லைனா நம்ம இன்னொரு லாஜிக் யோசிச்சிருக்கணும். நிறைய டைம் அந்த மாதிரி வேறு லாஜிக் வச்சும் நமக்கு கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ திரும்ப பாருங்கள், இந்த 3 இது இருக்கிற மாதிரி 2, 5, 4, 2, 1, 2 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மையை நம்ம இது வரைக்கும் பார்த்த 2 மெத்தடில் யோசிக்கலாம். என்ன யோசிக்கலாம்? நம்ம ஃபஸ்ட்டு இது 3ஐயும் ஒன்றா யோசிப்போம். ஒன்றா யோசிச்சா எனக்கு ப்ளஸ் பண்ணால் வருமானு பாருங்கள். 4 + 2 6ன்னு வந்திருக்கும். வரல, அப்போ அதை ஒன்றா யோசிக்கக்கூடாது. அப்போ இது 2ஐயும் மைனஸ் பண்ணி யோசிச்சா 2 - 2 0ன்னு வந்திருக்கணும். அதுவும் வரல. அப்போ 2ஐயும் ப்ளஸ் பண்ணி எங்கேயாவது போட்டிருக்காங்களா அப்படின்றது தான் நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்கணும். ஸோ என்ன பண்ணலாம்? அடுத்து யோசிச்சு பாருங்கள் என்னெல்லாம் வருதுன்ட்டு. ஸோ இங்கே 5 × 1ன்னு போட்டால் 5. ஓகே. அடுத்து இங்கே 4 × 2ன்னு போட்டால் 8. சூப்பரு. அப்போ இங்கே என்னது 2 × 2ன்னு போட்டால் 4. ஓகே. இப்போது தனித்தனி டிஜிட்டாக மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிஜிட்டுக்கு என்ன போட்டிருக்காங்க? 5 × 1ன்னு போட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்னது 3 × 2 6. அதுக்கடுத்து செகண்ட் டிஜிட்டுக்கு இது 2 தானே பண்ணியிருந்தாங்க. ஸோ சேமு 3, 3, 9. அடுத்து 2, 2, 4. ஓகே, லாஜிக் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இதுக்கு வேணும்னா என்ன பண்ணணும்? 6 × 1 6. அடுத்து இங்கே 7 × 1 7. அடுத்து 4 × 2 8. 678. ஸோ ஆப்ஷன் டிஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் 2, 3, 2, 4. ஆனால் நடுவில் 33 அப்படின்னு இருக்குது. ஸோ நடுவில் வேல்யூ கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது வெளில இருக்க வேல்யூஸை விட. ஸோ ஸ்கொயர் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் 4. இங்கே ஒரு 2 ஸ்கொயர் இருக்குது. ஸோ +4. இங்கே 3 ஸ்கொயர் 9. இங்கே 4 ஸ்கொயர் 16. 16 + 4 20. இங்கே 9 + 4 13. ஸோ 33 வருது. அடுத்தது நம்ம செக் பண்ணுவோமா? அடுத்தது செக் பண்ணால் 3 ஸ்கொயர் 9, 2 ஸ்கொயர் 4, 5 ஸ்கொயர் 25, 4 ஸ்கொயர் 16. ஸோ 16 + 4 20. 20 + 25 45. 45 + 9 என்னது 54. அதான் இங்கே வந்திருக்கு. அப்போ இங்கே என்னது 6 ஸ்கொயர் 36, 5 ஸ்கொயர் 25, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. ஓகே. இங்கே என்னது 5, 6 11. 11 + 9 20. 20 + 6 26. ஸோ 2. இங்கே 3, 2 5 8. ஸோ 86 வருது. 86 எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் டியில் இருக்குது. ஈஸியாக இருக்கா இந்த சம்ம? ஈஸியாக தான் இருக்கும். இன்னும் நிறைய ஃபிகர்ஸ் இருக்குது. ஸோ ஈவினிங்கும் உங்களுக்கு இந்த சம்மே கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ஈவினிங் நியூ டாபிக் மென்ஷன் பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் மென்ஷன் பண்ணுங்கள். இது நீங்கள் நான் சால்வ் பண்ணுற வரைக்கும் பண்ணுறேன். ரிமைனிங் சம்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஓகேவா? அப்படி இல்லை ஈவினிங்கும் நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுவே நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நியூ டாபிக் போயிடலாம். ஸோ எதுன்றதை நீங்கள் தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட போகிறீங்க. அதை வச்சு தான் நம்ம ஈவினிங் கிளாஸ் இருக்க போகுது. ஸோ அடுத்தது பாருங்கள் 25 17 6. ஸோ இது 2ஐயும் மைனஸ் பண்ணால் நமக்கு வருமா? மைனஸ் பண்ணால் எனக்கு 3 8ன்னு தான் வரணும். ஆனால் இங்கே 6ன்னு வந்திருக்கு. ஸோ இது 2ஐயும் மைனஸ் பண்ணாலும் எனக்கு 17 வந்திருக்கணும். ஆனால் இங்கே 8ன்னு இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஏதாவது ஒரு டிஜிட்டையும் சப்போஸ் ப்ளஸ் பண்ணியிருப்பாங்களோ?
ப்ளஸ் பண்ணால் இங்கே என்ன வரும் 2 + 1 சாரி 2 + 5 7ன்னு வரும் 7 + 1 8ன்னு வரும். ஓகே, அப்படியும் நமக்கு வர்றதுக்கான ஆப்ஷன் இல்லை. வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். 25 17 ஆனால் இங்கே 6, இங்கே 88 18 8. ஸோ டிஜிட்டை ஆட் பண்ணியிருக்காங்களான்னு யோசிச்சு பார்த்தோம், அதுவும் இல்லை. வேறு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 25 + 17 என்ன வரும்? ஏன்னா இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிட்டு எதோடையாவது டிவைட் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ 12 1 42. ஸோ 42 / 7ன்னு போட்டால் எனக்கு 6ன்னு வரும். சரி, ஸோ சேம் இங்கே பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். 88 18னா 8 8 16 1 9 96. 96 / 7ன்னு போட்டால் நமக்கு வராது இல்லையா? ஸோ 96 7 வராது. 96க்கும் 8க்கும் என்ன லிங்க்குன்னு பார்த்தா 12 8s are 96ன்னு வரும். ஸோ அப்போ / 12ன்னு போட்டிருக்காங்கன்னு வரும். ஓகே, அப்போ இதுக்கு என்ன லாஜிக் வேறு ஏதாவது யோசிக்க முடியுமா நம்மளால்? இதுக்கு என்ன லாஜிக் யோசிக்கலாம்? எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி ஏதாவது மைனஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கலாமா? இங்கே என்னது 12 × 8ன்னு போட்டால் தான் எனக்கு 96ன்னு வரும். இங்கே 6 × 7. ஸோ இந்த லாஜிக் நமக்கு இங்கே டெஃபினட்டாக ஒர்க் ஆகலை. அடுத்து அப்போ இந்த சம்மை வேறு எப்படி யோசிக்கலாம்? 25 - 6 இல்லை ப்ளஸ்ஸு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிங்க பார்ப்போம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிச்சுட்டு சொல்லுங்கள். நம்ம போட்ட லாஜிக் தான், ஆனால் இது 88 இல்லை. எனக்கு தான் கொஞ்சம் ஐசைட் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இது 38ன்னு இருக்குது. ஸோ 38னா இங்கே என்ன வரும்னு பாருங்கள். 38 18. ஸோ 16 1 56ன்னு வரும். 56னா என்னது? 8 / 7. 56 / 7னா 8. ஸோ அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு வர்றதை / 7ன்னு பண்ணணும். ஸோ 89 + 16 5 1. ஸோ 105. 105 / 7னா என்ன வரும்? 1 ல் 7 3. ஸோ 15 தான் ஆன்சர், ஆப்ஷன் பி. மேம்க்கு கொஞ்சம் ஐசைட் ப்ராப்ளம், விட்டமின் ஏ கம்மியாக இருக்குது போல். அடுத்தது பாருங்கள். அடுத்தது சயின்ஸ் கிளாஸ் இல்லாததுனால இன்றைக்கி கொஞ்சம் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கலான்னு. சயின்ஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கும்? எனக்கு 11th 12th மேக்ஸ் பயாலஜி. ஸோ சயின்ஸும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் பியோர் சயின்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம், ட்ராயிங்லாம் வரவே வராது. உங்களெலாம் நிறைய பேருக்கு ட்ராயிங் வரலாம், டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு அது யூஸும் ஆகலாம். பட் ஆனால் இப்போ தான் டிஸ்கிரிப்டிவ் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இல்லை இல்லையா? ஸோ அடுத்த சம் பாருங்கள். 25th சம் 101 35 15 43. நடுவில் 38ன்னு இருக்குது. ஸோ அப்போ எல்லாத்தையும் மைனஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை என்னன்னு பாருங்கள். நடுவில் எனக்கு சின்ன நம்பர் இருக்குது. அப்போ இங்கே 105லேருந்து 1 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி எனக்கு ஏதாவது ஆட் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை இது ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் நம்ம யோசிக்கலாமா? யோசிச்சா என்ன வரும்னு பாருங்கள். 101 ஃபஸ்ட்டு டயக்னலாக யோசிங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இது ரெண்டுன்னு யோசிப்போன்னு தெரியும். ஸோ அவங்க டயக்னலாக ஏதாவது பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ டயக்னலாக யோசிப்போம். 101 + 15னா என்ன வந்துடும்? 116ன்னு வந்துடும். 43 + 35னா 78ன்னு வரும். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 16 8 போச்சுன்னா 8. ஸோ இங்கே 10 38. பார்த்தீங்களா, கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி டயக்னலாக யோசிச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இப்படின்லாம் போயிட்டு டயக்னலாக யோசிச்சு வரப்போ நம்ம டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால நம்ம டயக்னலாக லாஸ்ட்டாக தான் யோசிப்போம்னு சொல்லிட்டு டயக்னலாக வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? டயக்னலாக இருக்கிறத ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. 184 + 48 34 + 56. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு எனக்கு அப்புறமா மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 12 1 13 1 2. இங்கே 10 1 9. மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 2. 13ல் 9 போச்சுன்னா 4 142. 142 எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ரிமைனிங் சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குறீங்களா? சால்வ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் இதே டாபிக் போகலாம் இல்லை அடுத்த டாபிக் அப்படின்றத மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஈவினிங் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.